இன்றைக்கும் நம்முடைய நாட்களிலும் கூட மக்கள் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவோ பைபிள் சொல்லுகிறது, குருக்கள் வழியாக, நம்முடைய பெற்றோர்கள் வழியாக, ஆசிரியர்கள் வழியாக எவ்வளவோ சொல்லப்படுகிறது, எச்சரிக்கிறார்கள். நம்முடைய வாழ்வை திருத்திக் கொள்ள வேண்டும், திடீரென்று மானிட மகனுடைய வருகை இருக்கும், எதிர்பாராத வேளையில் வந்து அனைவரையும் அழிக்கப் போகின்ற அந்த காலம் வருகிறது, எதிர்பாராமல் நடக்கும் என்றெல்லாம் நிறைய இன்றைக்கு போதகர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யார் கேட்பர்? யாரும் கேட்பதில்லை. அன்பானவர்களே, இந்த பழம் தொடக்கூடாது, இந்த மரத்தினுடைய இந்த நடுவிலை இருக்கிற மரத்தினுடைய கனியை தொடக்கூடாது என்று ஆதாம் ஏவாளுக்கு கடவுள் கட்டளையிட்டார். ஏவாள் அதை கேட்கவில்லை. ஏவாள் யாருக்கு செவி கொடுத்தார்? பாம்புக்கு, சாத்தானுக்கு செவி கொடுத்தார். தீமோத்தேயுக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலே 2வது திருமுகம் 4வது அதிகாரம், அதில் 2 நாம் வாசிக்கிறோம். வாய்ப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் போதித்து கொண்டே இரு, வலியுறுத்தி பேசு, கண்டித்து சொல். ஒரு காலம் வரும், அப்பொழுது நல்ல போதனைகளுக்கு மக்கள் செவிசாய்க்க மாட்டார்கள். செவித்தினவு கொண்டவர்களாக தங்கள் விருப்பம் போல நடப்பார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது இல்லையா? அது இந்த காலம்தான். மக்கள் யாருடைய புத்திமதியையும் ஏற்க விரும்பவில்லை. இந்த நாட்களிலே செல்போனே கதி என்று இருப்பது நல்லதல்ல, உடலுக்கு நல்லதல்ல, கண்ணுக்கு நல்லதல்ல, மூளைக்கு நல்லதல்ல என்று சொல்லாத குடும்பங்கள் எங்கே? காட்டுங்கள். கண்டவனையும் லவ் பண்ணிட்டு ஓடுறது நல்லதில்ல. குடும்ப வாழ்க்கை ஒரு பொறுப்பானது, 1000 காலத்து பயிர். வாழ்க்கையை சிந்தனையில் வைத்து செயல்பட வேண்டும் என்று சொல்லாத ஊர் எது? சொல்லாத பெற்றோர்கள் எங்கே இருக்கிறார்கள்? சொல்லாத போதகர்கள் எங்கே இருக்கிறார்கள்? ஆனால் நடப்பது என்ன? குழந்தைக்கு செல்ல கொடுத்து சாப்பிட வைக்கிறாங்க. பிள்ளைகள் அவர்கள் விருப்பம் போல நடப்பதற்கு ஃப்ரீயாக விட்டு விடுகிறார்கள். விருப்பம் போல ட்ரெஸ் பண்றது, விருப்பம் போல பல்ல காட்டிக்கிட்டு ஓடுறது, அதை நம்ம பார்க்கிறோம். முடிவு எப்பொழுது வரும்? திடீரென்று தான் வரும்.